அப்பா நம்ம கொம்பு என்னமா வளர்ந்துட்டான். வடவடம் பேசிக்கிட்டு இருக்காம குடிக்க ஏதாவது கொண்டு வந்து கொடு. பேசிட்டு இருங்கண்ணே, இந்த வந்துடுறேன். வாழ்க்கையெல்லாம் எப்படியோ மாறி போச்சு ராமசாமி. ஓ வாழ்க்கை ஒரு மாதிரி போயிடுச்சு, என் வாழ்க்கை இன்னொரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. களஞ்சியம், உன் பசங்க சம்பந்தப்பட்ட விஷயம்னு என் பையனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த இன்ஜினியர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்க மாட்டான். தப்பா எடுத்துக்காத களஞ்சியம். அதை விட ராமசாமி, உன் பையனை லோக்கல் ஸ்டேஷன்ல போய் ஒரு கையெழுத்து போட்டுட்டு வர சொல்லு. கொடுவா ஐயா, கூட கூட்டிட்டு போய் பாத்துக்க. சரிங்க ஐயா. ராத்திரி நீ சவாரி முடிச்சுட்டு வரப்ப அந்த இன்ஜினியர் பாலசேகர ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தான். நீ தான் கொண்டு வந்து சேர்த்து நீ எஃப்ஐஆர் ரெடி பண்ண போறோம். வந்து கையெழுத்து போடணும். என்ன வா கொடுவா, பையனை பிடிச்சு வந்துட்டியா? டேய் இங்க வா, இதுல ஒரு கையெழுத்து போடு. டேய் போடு. இளவரசர் களஞ்சி ஐயா ஆசீர்வாதத்தால நடந்த இடைத்தேர்தல்ல அண்ணா போஸ்டா எம்எல்ஏ ஆயிட்ட. முத்துக்காளி, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் ஐயாவோட ஆசீர்வாதம் தான். அதுக்கு அன்பளிப்பா தஞ்சாவூருக்குள்ள புதுசா கட்ட போற ஸ்டீல் ஃபேக்டரியோட லேண்டையும் அதனுடைய அப்ரூவ் பிளானையும் ஐயா கிட்டே கொடுத்துலான்னு இருக்கேன். அந்த ஸ்டீல் ஃபேக்டரிய ஐயா கேட்டும் கொடுக்காததால யாரோ இன்ஜினியர் கூட நம்ம கொடுவா போட்டானு. அதனாலதான் ஸ்டீல் ஃபேக்டரி ஓனர் தங்கதுரைய மிரட்டி இங்க வர சொல்லியிருக்கேன். ஐயாவை சந்தோஷப்படுத்துறதுதான் நம்ம வேலை. அண்ணே வணக்கண்ணே. வா தங்கதுரை, உட்காரு. இருக்கட்டுண்ணே. பரவாயில்ல, உட்காரியா. களஞ்சியம் ஐயாவை பகைச்சிட்டு தப்புதானே. நீங்க சொன்னபடி லேண்ட் டாக்குமெண்ட்ஸையும் அந்த கம்பெனி ஒரிஜினல் பிளானையும் கொண்டு வந்திருக்கேன். ஐயா கிட்ட சொல்லி நீங்க தான் என் உசுரை எப்படியாவது காப்பாத்தணும். பயப்படாத தங்கதுரை, நானும் எஸ்பி இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். வரேன் சார். என்ன எஸ்பி, தஞ்சாவூர் கோபுரத்தை கூட கட்டி போடலாம் போல 5 ரூபா ஆட்டத்தை ஜெயிக்க முடியலையாடா. 5 ரூபா காசுக்காக தஞ்சாவூர் கோபுரத்தை கம்பெனி கூப்பிடுறியாடா? சீக்கிரமா ஆட்டத்தை முடிங்க, வெளியே போனேன். இந்த அடிச்சிட்டோம்ல, கஞ்சி கூட வழி இல்லாம அமுட்டு காசையும் புடியும் விட்டானேடா. எடுத்து போடு. காத்தவராயா, நல்லா அழுத்தி பிடியா. சரிங்கண்ணே. டேய் மூட்டையை பார்த்து போடு, ஜாக்கிரதையா போடுப்பா. அடடே வா கொம்பு. என்னப்பா உங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டாளா? 10 மணி ஆச்சுப்பா. இது சீசன் இல்லையாப்பா, ராத்திரி பகலா மில்ல ஓட்டினாதான் முதல்ல 4 காசு பார்க்க முடியும். சரி நீ போ, நான் பின்னாடியே வரேன். எனக்காக யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம், தங்கச்சிலாம் சாப்பிட்டு தூங்க சொல்லு. சரிப்பா. தம்பி, நீ என் மார்புல தூக்கி வளர்த்த பிள்ளைனாலும் இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்ப்பா. நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. அப்பா சொன்னதை புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சிவகாமி நம்ம வீட்டு பிள்ளைப்பா. அப்பாவுக்காக நாளைக்கு நீ போய் அவளை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும்ப்பா. என்னடா எல்லாம் அசத்துட்டீங்க? வாங்க வேலையை பாருங்க. சிவகாமி, உன் தண்டனக்கா வந்திருக்காண்டி.
இல்லை வந்து அப்பா தான் உன்னை பார்க்க சொன்னாரு. அப்ப நீயா வரலையா மாமா? இல்லை, ஏன்? நானா வரணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ம், பேரு ஈஸ்வரி. உன்னை விட அழகா இருப்பா. ஐயர் பொண்ணு. ஈஷு, ஈஸ்வரி, ஆத்துல துணி கருகுறாப்புல ஸ்மெல் வர்றதே, என்னன்னு பார்க்க கூடாதா? நான் சொல்றது நோக்கு கேக்குறதா இல்லையா? என்னடி பண்ணிட்டு இருக்க ஈஷு? அச்சச்சோ, தாவணியெல்லாம் தீ பிடிக்கிறதுடி. என்னடி இது? பகவானே, ஈஷு, என்னடி இது? அச்சச்சோ, அச்சச்சோ, பகவானே, நோக்கு நெஞ்செடுத்து ரொம்ப ஜாஸ்திடி. ஏம்மா பதட்டப்படுற? நீக்கு ஒன்னும் ஆகல. ஸ்மால் மிஸ்டேக். தாவணி தீபத்துல பட்டுடுது. தட்ஸ் ஆல். போய் தாவணி மாத்திட்டு வா. பகவானே, என்ன நடக்குமோ தெரியலையே நோக்கு. என்னடி ஆச்சு நோக்கு? எங்க நான் போய் தொலைஞ்சேன். டாக்ஸி டிரைவர் அம்பி வந்தானான்னு பார்க்க போனேன். ஏன் என்னாச்சு? கொலை நடிக்கிறது தெரியுமா? நம்ம ஈஸ்வர தாவணி தீபத்துல விழுந்து எரிஞ்சு கொடுத்துனா ரொம்ப பயந்துட்டேன்னா. நீ வேற, வீடு தீ பிடிச்சு எரிஞ்சாலே ஈஷு ஒத்தாளா நின்னு அதை அணைச்சிருவா. ஆஃப்டர் ஆல் தாவணி தீ பிடிச்சு எரிஞ்சதுக்கா இப்படி பதட்டப்படுற? இந்த ஆத்துல என் பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறா. மம்மி, இந்த ஆத்துல டாடி மட்டும்தான் நோக்கு பயப்படணும். நான்லாம் பயப்பட மாட்டேன். வர வர உனக்கு விளையாட்டு ஜாஸ்தியாண்டே போயிட்டு இருக்குடி. சின்ன பொண்ணுதானடி, சும்மா இரு. பாட்டு கிளாஸுக்கு வண்டி வந்தாச்சு, கிளம்பு நீ. ஓகே டாடி. பத்திரமா போயிட்டு வாமா. பாய்மா. பாய். தினமும் ஈஸ்வரிய காலையில் 6 மணிக்கு தஞ்சாவூர்ல இருந்து திருவையாருக்கு பாட்டு கற்றுக்க கூட்டிட்டு போவேன். திரும்ப கொண்டு வந்து வீட்டில் விடுவேன். ஈஸ்வரி யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெல்கம். ப்ளீஸ் வாங்கோ, கூச்சப்படாதே. உள்ள வாங்கோ. உள்ள இருக்கிறவா எல்லாம் விஐபி தான் பாருங்க. இன்னைக்கு என்னோட கொள்ளு தாத்தாவுக்கு திவசம். அவளோட ஆத்மா சாந்தி அடையணும்னா 7 பரதேசிகளுக்கு அன்னதானம் பண்ணணுங்கிறது ஐதீகம். 6 பேர் கிடைச்சிட்டா, ஒருத்தர் தான் ஷார்டேஜ். அதான் உங்களை சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்ண. தப்பா ஒன்னும் எடுத்துக்க மாட்டேளே. 4 இடங்களுக்கு போனோம். எப்படி லேட்டா வந்தா எப்படி? வாங்க சாமி, இலையும் சாதத்தையும் பார்த்துட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்குது? வந்து உட்காருக்கும். இப்பெல்லாம் பண்டாரம் பரதேசிகள்லாம் மாடர்னா மாறிட்டாங்க. தள்ளி உட்காரு. தள்ளியா? இஞ்சி இடிக்குது இல்ல? எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்குது? சாப்பிடுங்க, பசிக்குது இல்ல? ப்ளீஸ் எல்லாரும் வஞ்சனை இல்லாம சாப்பிடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடணும். நன்னா சாப்பிடுங்க. என்னோட கொள்ளு தாத்தாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும்ல. ரொம்ப ஏத்தண்டி உங்களுக்கு. பெரியவாளா நன்னா சாப்பிடுங்க. எந்த குறையும் இருக்கக்கூடாது.
தவறால காதலாம் மாறிச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. முழம் எவ்வளவு பாட்டி? 5 ரூபாய். எந்த பூமா? மல்லிப்பூ தான். 4 முழம் கொடுங்க. சரிம்மா. என்ன பாட்டி, கொஞ்சம் ஜாஸ்தியா போடுங்க. முழம் கரெக்டா போடுவோமா, குறையே இருக்காது. உன் முகம் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குமா? ஐயோ. ஐயோ, பத்தி தெரியாம ஐயோ சொன்னா என்ன அப்பள சுட்டு இருப்பான்னு பாத்தியா? இப்படி பண்ணிட்டீங்க. பிச்சிடுவேன். நான் சொன்னா கேளுங்க. ஏய் மாமி அஷ்டல இந்த மார்க்கெட்டை விட்டு எப்படி போறேன்னு நான் பாக்குறேன். நீங்க முதல்ல போங்க. அண்ணே டேய் தட்டா ஆளை தூக்குற மாதிரி பிளான் பண்றா. டேய் ஆளை தூக்குறதும் காயம் தட்டுறதும் எங்களுக்கு ஒரே மாதிரி வேலைதாங்க. என்னடா அண்ணே பூக்கடையில ஒரு மல்கோ மாமிக்கு மச்சான் பார்த்தனே, அதுக்கு போய் அவ என்ன அஷ்டானே. நம்ம ஏரியால வந்து நம்ம கிட்டே வேலை காட்டுறோம். யாரா போய் பாரு. டேய் காட்றா. அந்த மாமி உங்க ஆள் அந்த பொண்ணு அடிச்ச தப்பு தானே, தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. அந்த பொண்ணுக்கு வெளி உலகம் தெரியாது. நான் வேணா அந்த பொண்ணுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. அண்ணே அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே சாரிண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே அண்ணே சாரிண்ணே. அண்ணே அண்ணே பேசி தீர்த்துக்கலாண்ணே. அண்ணே சாரிண்ணே. நீ சொல்றத பார்த்தா அந்த மாமி உனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா இவன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். எதுக்கு இவாட்டெல்லாம் பேசிட்டு இருக்கா? அதனால மாமி இவனுக்கு கொடுத்தத இவன் உனக்கு கொடுப்பான். அப்படின்னா சொல்லு, இந்த டீல இப்பவே முடிச்சுக்கலாம். சரிண்ணே. மாமி கிட்ட மச்சம் பார்த்தப்போ அவ ஒரு காட்டு காட்டினால, அதுக்கு பதில் இந்த தியாகிக்கு ஒரு காட்டு காட்டுறான். தப்பு செஞ்சவா கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே, நீக்கு பிடிக்கல. நீங்க அடி வாங்கினது தெருவில் போகும்போது எத்தனையோ சொர்நாய் நம்மளை கடிக்க வரும். அதுக்காக நாமளும் அதை திருப்பி கடிச்சா நம்மளுக்கும் அதுக்கும் வித்தியாசம் கிடையாது. அடியே ஈஸ்வரி. என்ன மாமி? நாளையில இருந்து இந்த மாதிரி பாவாடை சட்டையில போட்டு வெளியே போக கூடாது. ஏன் மாமி? ஆடி மாசம் பிறக்க போறதோ இல்லையோ, பாவாடை ஆளா பறக்கிற அளவுக்கு காத்தடிக்கும்னு சொல்லுவா. நம்ம ஆத்துக்கார பாக்குற அழக அடுத்த ஆத்து ஆம்படையா பார்க்க கூடாது. நீ ஏன் பத்திரமாத்து தங்கமா